ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜகவின் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி இந்திய அளவில் குறைவாக உள்ளது. ஜிஎஸ்டி குறியீடு வைத்து எந்த மாநிலம் முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்று கணிக்க முடியும். 2024ஆம் காலாண்டில் மகாராஷ்டிரா 15, உத்தரப்பிரதேசம் 12, கர்நாடகா 9, தமிழகம் 3.3% வளர்ச்சி உள்ளது. தமிழகம் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளது. திமுக அரசு இதனை கவனிக்க வேண்டும். தமிழகம் ஜிஎஸ்டி மாநில வருவாய் -11 பாயிண்ட் அடிப்படையில் கீழே சென்றுள்ளது. அப்படி என்றால் தமிழகத்தின் பொருளாதாரம் சீர்குலைவு நோக்கி சென்று கொண்டுள்ளது. மற்ற மாநிலங்களின் தொழில் வளர்ச்சி பிரமிப்பூட்டும் வகையில் உள்ளது. தமிழகத்தின் நிலை கவலை அளிக்கிறது. தமிழகத்தில் இருந்து மற்ற தொழில் முனைவோர் வேறு மாநிலத்திற்கு செல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். நாளைக்கு தமிழகத்தில் இருந்து மற்ற மாநிலத்திற்கு நம்முடைய தொழிலதிபர்கள் போகாத அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இருக்கணுங்கன்னா முதலமைச்சரை பார்க்கவே முடியாது. முதலமைச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடிட்டரை பாரு, ஆடிட்டரை பார்த்தோன்னே மருமகனை பாரு, மருமகனை பார்த்தோன்னே இன்னும் 4 பேர்த்த பாருன்னு சென்னையில் ஈசிஆர் ரோட்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸா கொங்கு பகுதியோ சென்னை பகுதியோ தமிழகத்தினுடைய மற்ற பகுதி தொழிலதிபர்களோ ஒரு ஃபைலை வச்சுட்டு ஈசிஆர்ல கெஸ்ட் ஹவுஸ் சுத்திட்டு இருந்தாங்கன்னா எப்படி அவர்களுக்கு இங்க வேலை நடக்கும்? இன்னைக்கு பங்களாதேஷ் பெரிய பிரச்சனை அங்க இருக்கு. வாயிலேயே பேசுறாங்க. இன்னாலும் முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு செல்லை உருவாக்கி இருக்கணும். 4 செக்ரட்டரி வச்சு ஒரு செல். பங்களாதேஷ்ல என்னென்ன கம்பெனி இருக்கு எல்லா கம்பெனிக்கு போன போதும், வீடியோ கான்ஃபரன்ஸ் வை. அவன் என்ன டாக்ஸ் எக்ஸெம்ஷன் கொடுக்குறான், அதை விட அதிகமாக நான் கொடுக்குறேன். பங்களாதேஷ் உங்களுக்கு தெரியும், உள்ளாடைகள் குறிப்பா அண்டர்வேர்ஸ்ல கொடி கட்டி பறக்கிறான். எல்லாத்தையும் கொண்டு வந்து திருப்பூர்ல இறக்கி இருக்கணுமா இல்லையா? விருதுநகர்ல மத்திய அரசு ஒரு டெக்ஸ்டைல் பார்க் கொடுத்துருக்காங்க. விருதுநகர் பார்க்ல இறக்கி இருக்கணுங்களா இல்லைங்களா? இந்நேரம் முதலமைச்சரே பர்சனலா தண்ணிட்டு அங்க எந்தெந்த கம்பெனி இருக்கோ எல்லாத்தையும் போன் பண்ணி நேரா வாங்க தமிழ்நாட்டுக்கு, நாங்க இருக்கிறோம், எங்கிட்ட ஆல்ரெடி ஈகோ சிஸ்டம் இருக்கு, எங்கிட்ட ஈகோ சிஸ்டம் ஆல்ரெடி திருப்பூர்ல இருக்கு, விருதுநகர்ல உருவாகி கொண்டிருக்கிறது, சேலத்துல இருக்கு, கரூர்ல இருக்கு, ஈரோட்ல இருக்கு, நாமக்கல்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதையும் முதலமைச்சர் சொல்ல தவறி இருக்கின்றார். அதனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சாலும் கூட 10 ஆண்டுகள் கழித்து ஒரு மாநிலத்திற்கு பொருளாதாரம் இல்லை என்றால் அந்த மாநிலம் வளராது. ஒலிம்பிக்கில் ஒரே ஒரு பதக்கம் வெல்லும் அளவிற்கு தகுதியான ஒரு வீரரை கூட தமிழகத்தில் இருந்து உருவாக்க திறனற்ற திமுக அரசு கார் பந்தயம் நடத்துவதால் விளையாட்டுத்துறை மேம்பட்டு விடுமா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரது அறிக்கையில் 1000 ரூபாய் அரசுக்கு ஃபார்முலா 4 கார் பந்தயம் அவசியம்தானா? உரிய ஊதியம் கேட்டு மருத்துவர்கள், செவிலியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள், போக்குவரத்து துறை ஊழியர்கள் என பல்வேறு தரப்பினர் வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர். அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல், பதவி உயர்வு தராமல், தொகுப்பூதியம் கொடுக்கும் அளவிற்கே அரசின் நிதிநிலை மிக மோசமாக உள்ள நிலையில் கார் பந்தயம் தேவைதானா? மாதம் 1000 ரூபாய் கொடுத்தால்தான் வாழவே முடியும் என்ற வறுமையான சூழலில் மக்களை வாழ வைத்துவிட்டு வீண ஆடம்பர கார் பந்தயம் யாருடைய விருப்பத்தினர் கிணங்க நடத்துகிறீர்கள்? தமிழகத்துக்கு கிடைத்த வேலை வாய்ப்புகள் எத்தனை? பொழுதுபோக்கிற்காக ஆடம்பர கார் பந்தயம் நடத்தி மகிழும் முடிவை 1000 ரூபாய் திமுக அரசு கைவிட வேண்டும் என கூறியுள்ளார். கல்வித்துறையில் திட்டமிடல் இல்லாத கல்வி செயல்பாடுகளால் அரசு பள்ளி ஹைடெக் லேப்களை பராமரிக்க முடியாமல் தலைமை ஆசிரியர்கள் திண்டாடுகின்றனர். அனைத்து அரசு உயர் மேல்நிலை பள்ளிகளிலும் ஹைடெக் லேப் வசதி உள்ளது. உயர்நிலை பள்ளி லேபில் 10, மேல்நிலை லேபில் 20 கம்ப்யூட்டர்கள் உள்ளன. MS பதவிகள், ஆன்லைன் வினாடி வினா தேர்வு, வேலை வாய்ப்பு நிகழ்ச்சிகள், நான் முதல்வன் திட்டம், யூடியூப் லிங்க் மூலம் கற்பித்தல், மொழி ஆய்வகம் உள்ளிட்ட தொழில்நுட்பம் சார்ந்த திட்டங்கள் ஹைடெக் லேப்களில் செயல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளன. இதனால் மின் கட்டணம், இணையதள பயன்பாட்டு கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை உள்ள பள்ளிகளில் இத்திட்டங்களை செயல்படுத்துவது பெரும் சவாலாக உள்ளது. திட்டங்களை ஏற்படுத்துவது ஒரு அதிகாரியாகவும் அதை செயல்படுத்த உத்தரவிடுவது மற்றொரு அதிகாரியாகவும் இருப்பதால் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியை செலவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத திட்டங்களை செயல்படுத்த கட்டாயப்படுத்துவதால் இதுபோன்ற சிக்கல் ஏற்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. வயநாட்டில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் நேரிலும் ஆய்வு செய்த பிரதமர் மோடி, முதல்வர் பினராயி விஜயன் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நிலச்சரிவு குறித்து தகவல் அறிந்தவுடன் அனைத்து தகவல்களையும் அறிந்து வந்தேன். தேசிய மாநில பேரிடர் மீட்பு படையினர், ராணுவம், தன்னார்வலர்கள், டாக்டர்கள் என அனைவரும் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த பேரிடர் சாதாரணமானது அல்ல, பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஆயிரக்கணக்கானவர்களின் கனவுகளை தகர்த்துள்ளது. சூழ்நிலையை நேரில்
நேரில் பார்த்தேன். நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளவர்களையும் காயமடைந்தவர்களையும் சந்தித்தேன். பேரிடர் குறித்து அறிந்ததும் முதல்வரை தொடர்பு கொண்டு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்தேன். கேரளாவுக்கு மத்திய அரசு தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் உதவி வந்தது. அது தொடரும். இறந்தவர்களின் உறவினர்கள் தனித்து விடப்பட மாட்டார்கள் என அவர்களுக்கு உறுதியளிக்கிறேன். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் அவர்களுடன் துணை நிற்கிறோம். கேரள அரசுடன் மத்திய அரசு துணை நிற்கும். பண பற்றாக்குறையால் எந்த பணியும் நிறுத்தப்படாது என உறுதியளிக்கிறேன். நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்காலத்துக்கு நாம் தான் பொறுப்பு என்று கூறினார். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 2 வீரர்கள் காயமடைந்துள்ளனர். நேற்று அனந்த்நாக் மாவட்டத்தின் ஆலன் கடோல் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ளதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சிறப்பு அதிரடி படையினர், ராணுவத்தின் சிறப்பு பயிற்சி பெற்ற குழுவினர் அந்த பகுதிக்கு சென்றனர். அவர்கள் சென்ற வாகனம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். அதில் 2 வீரர்கள் காயமடைந்தனர். இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பாதுகாப்பு படையினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். தொடர்ந்து அங்கு மோதல் நீடித்து வருகிறது. பஞ்சாபின் ஜலந்தர் லூதியானாவில் தேசிய நெடுஞ்சாலை பணிகளில் ஈடுபட்டுள்ள பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து தாக்குதல் நடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் குறிப்பிட்ட சில திட்டங்கள் ரத்து செய்யப்படும் என பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மன்னை அதிகாரப்பூர்வ கடிதம் மூலம் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எச்சரித்துள்ளார். மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பறக்கும் ரயிலை சீனா சோதனை செய்து பார்த்துள்ளது. இந்த அதிவேக ரயில் பயன்பாட்டுக்கு வந்தால் தலைநகர் பீஜிங் மற்றும் ஷாங்காய் இடையே உள்ள 1200 கிலோமீட்டர் தூரத்தை 90 நிமிடங்களில் கடக்க முடியும். தற்போது பயன்பாட்டில் இருக்கும் புல்லட் ரயில் மூலம் பீஜிங்கில் இருந்து ஷாங்காய்க்கு 4 மணி நேரம் 18 நிமிடத்தில் செல்ல முடியும். புல்லட் ரயில் மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. தற்போது அதிவேக பயணத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் சீனா மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் ரயிலை அறிமுகம் செய்ய களத்தில் இறங்கியுள்ளது. சீன அரசின் தகவல் அலுவலகம் இதை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. தற்போது 2 கிலோமீட்டர் தூரம் வரை நடத்தப்பட்ட சோதனையில் ரயில் எதிர்பார்த்த வேகத்தை அடைந்தது என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹைப்பர் லூப் திட்டம் என்று அழைக்கப்படும் அதிக வேக பறக்கும் ரயிலை ஷாங்சி மாகாண அரசு மற்றும் சீனா ஏரோஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் இணைந்து உருவாக்கியுள்ளது. வானத்தில் பறக்கும் விமானங்களுக்கு பதிலாக ரயில் தரையில் பறக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கியுள்ளோம் என பொறியாளர்கள் தெரிவித்தனர். மேற்காசிய நாடான ஈராக்கில் தற்போது திருமண வயது 18 உள்ளது. இதை பெண்ணுக்கு 9 ஆணுக்கு 15 குறைத்து ஈராக் பார்லிமெண்டில் அந்நாட்டு நீதித்துறை அமைச்சகம் மசோதா தாக்கல் செய்துள்ளது. கடந்த ஜூலையில் இந்த மசோதாவை ஈராக் நீதித்துறை அமைச்சகம் பார்லிமெண்டில் தாக்கல் செய்தது. அப்போது கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மசோதா திரும்ப பெறப்பட்டது. தற்போது ஈராக்கில் ஆதிக்கம் செலுத்தும் ஷியா பிரிவு எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதால் பெண்ணின் திருமண வயதை குறைக்கும் மசோதாவை ஈராக் நீதித்துறை அமைச்சகம் மீண்டும் தாக்கல் செய்துள்ளது. இந்த மசோதாவுக்கு மனித உரிமை அமைப்புகள், பெண்கள் குழுக்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வங்கதேசத்தில் தொடர்ந்து நடத்தப்படும் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து டாக்காவில் இந்துக்கள் பேரணி நடத்தினர். அப்போது ஹரே கிருஷ்ணா என கோஷம் போட்டபடி சென்றனர். வங்கதேசம் முழுவதும் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வன்முறையாளர்கள் இந்துக்கள் அவர்களின் வீடுகள், சொத்துக்கள், கோயில்களை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்டனர். பலத்த சேதம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 45க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இது இந்துக்கள் மத்தியில் அச்ச உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து இந்துக்கள் டாக்காவில் ஒன்று கூடி பேரணியில் ஈடுபட்டனர். பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த பேரணியில் ஹரே கிருஷ்ணா என கோஷம் போட்டதுடன் நாட்டில் சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டும் என்ற வாசகம் கொண்ட பதாகைகளையும் ஏந்தி சென்றனர். நாங்களும் பெங்காலிஸ்தான் எனவும் கோஷம் போட்டனர். வங்கதேசத்தில் நடக்கும் வன்முறையில் இருந்து இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையின மக்களை காக்க வேண்டும் என கூறி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் தலைமை அலுவலகம் முன்பு பேரணி நடத்தப்பட்டது. வாஷிங்டனை சேர்ந்த ஹிந்து ஆக்ட் என்ற தொண்டு நிறுவனம் ஏற்பாடு செய்த இந்த பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏடிபி டென்னிஸ் 2வது சுற்றில் போபண்ணா ஜோடி தோல்வியடைந்தது. கனடாவின் மான்ட்ரியலில் ஏடிபி டென்னிஸ் தொடர் நடக்கிறது. இதன் இரட்டையர் பிரிவு 2வது சுற்றில் இந்தியாவின் போபண்ணா, ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் ஜோடி மொனாக்கோவின் ஹியூகோ, போலாந்தின் ஜைலின்ஸ்கி ஜோடியை எதிர்கொண்டது. முதல் செட்டை போபண்ணா ஜோடி 6-4 என கைப்பற்றியது. அடுத்த செட்டில் சற்று ஏமாற்ற 3-6 என இழந்தது. வெற்றியாளரை முடிவு செய்ய சூப்பர் டை பிரேக்கர் நடந்தது. இதை போபண்ணா ஜோடி 7-10 என கோட்டை விட்டது. 1 மணி
மணி நேரம் 9 நிமிடம் நடந்த போட்டியில் போபண்ணா ஜோடி 6-4, 3-6, 7-10 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்தது.